திரைப்படங்களுக்கு ரீரெக்கார்டிங் செய்வது போலவே முதலில் ஒரு தொடருக்கு ரீரெக்கார்டிங் செய்யப்பட்டது இந்த தொடர் தான் என்று கூறுகிறார்கள். பெரும்பாலான திரையரங்குகளில் இளைஞர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆடினார்கள் இந்த பாடல் வரும் பொழுது. காரணம் தினாவினுடைய இசை. ஒரு டிவி தொடரில் வந்த பாடல் மிகவும் புகழ்பெற்றது இந்த பாடல் தான். காரணம் தினாவினுடைய இசை, தினாவினுடைய மெட்டு. இந்த பாடலுக்கு இசை தந்தவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகின்றோம் நேயர்களே. அவர் மிக பிரபலமான இசையமைப்பாளர் இல்லை என்றாலும் கூட அவர்களின் பாடல்களில் துள்ளல்கள் இருந்தன. கடின உழைப்பிற்கு பிறகே திரைத்துறைக்கு வந்தவர். திருடா திருடி 2003 வெளிவந்த திரைப்படம் இது. பாக்ஸ் ஆபீஸ் போட்ட முதலீடை காட்டிலும் 5 மடங்கு லாபத்தை தேடித்தந்த திரைப்படம் இது. கிருஷ்ணகாந்த் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தார். முதலீடு வெறும் 2 கோடி 12 கோடி லாபத்தை ஈட்டி தந்ததாக செய்திகள் கூறுகின்றன. லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவில் பாடிக்கொண்டிருந்த மாலதி அவர்களை இந்த ஒரே பாடல் அவரை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றது. காரணம் இந்த பாடலின் மெட்டு மற்றும் வரிகள். லிரிக்சிஸ்ட் யுகபாரதி, மாலதியும் சங்கர் மகாதேவனும் தான் இந்த பாடலை களை கட்ட வைத்தார்கள். தனுஷ், சாயா சிங் இவர்கள் ஆடிய இந்த பாடலுக்கு ஆடிய நடனம் மிக பெரிதாக பேசப்பட்டது இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில். காரணம் தினாவினுடைய இசை. Who is that தினா? தினாவினுடைய இயற்பெயர் தினகரன், அதுவும் பத்ம தினகரன் என்பதே. இவர் பிறந்தது கோயம்புத்தூரில் 15 ஜனவரி 1966 தான் தினா பிறந்திருக்கின்றார். இசையில் மிகுந்த ஆர்வம். பல இசைக்குழுக்களில் பாடகராகவும் இசைக்கருவிகள் வாசிப்பவராகவும் வலம் வந்திருக்கின்றார். அதன் பிறகு இளையராஜாவை போல் இவரும் GK வெங்கடேஷிடம் தான் பணியாற்றியிருக்கின்றார். அவரிடம்தான் இசையை முழுமையாக கற்றிருக்கின்றார். பிறகு இசை ஞானி இளையராஜாவுடன் இணைந்து நிறைய திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கின்றார் தினா. ஒரு ரீரெக்கார்டிங் ஸ்பெஷலிஸ்டாகவே திகழ்ந்திருக்கின்றார் தினா. மெட்டுக்கள் அமைக்கும் சூட்சுமங்களையும் இவர் கற்றுக்கொண்டது இசை ஞானியிடம் தான் என்று செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் தனக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி கொள்ள வேண்டும், மிகச்சிறந்த இசை அமைப்பாளராக வர வேண்டும் என்று கடுமையாக உழைத்திருக்கின்றார். சினிமாக்களில் இசையமைப்பதற்கு முதலில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. தொலைக்காட்சி தொடர்கள், டிவி சீரியல்ஸ் தயாரிப்பவர்களை அணுகியிருக்கின்றார் தினா. அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. முதல் வாய்ப்பு தினாவிற்கு கிடைத்தது ராதிகாவிடமிருந்து தான். ஆமாம், ராதிகா அப்பொழுது டெலி சீரியல்ஸ் நிறைய தயாரித்துக் கொண்டிருந்தார். அவர் தயாரித்த மிக பிரபலமான ஒரு தொடர் சித்தி. 1999 இந்த தொடர் சித்தி என்கின்ற இந்த தொடர் மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. கதை அம்சம் இயக்கம் ஒரு புறம் இருந்தாலும் CJ பாஸ்கர் தான் இந்த தொடர் இயக்கியிருப்பார். இசை பிரதானமாக விளங்கியது. அதற்கு காரணம் தினா. திரைப்படங்களுக்கு ரீரெக்கார்டிங் செய்வது போலவே முதலில் ஒரு தொடருக்கு ரீரெக்கார்டிங் செய்யப்பட்டது இந்த தொடர் தான் என்று கூறுகிறார்கள். அதுபோல ஒரு டிவி தொடரில் வந்த பாடல் மிகவும் புகழ்பெற்றது இந்த பாடல் தான். காரணம் தினாவினுடைய இசை, தினாவினுடைய மெட்டு. இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியது வைரமுத்து என்பது ஒரு முக்கியமான செய்தி. நித்யஸ்ரீ தான் இந்த பாடலை பாடியிருப்பார். ராடான் மீடியா ஒர்க்ஸ் என்கின்ற இந்த விளம்பர கம்பெனி ஆரம்பித்தது ராதிகா. 1990 ஆரம்பித்தார். இந்த கம்பெனியின் வாயிலாகவே அவர் தொலைக்காட்சி தொடர்களையும் தயாரித்தார். அவர் தயாரித்த தொடர்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி ஈட்டி தந்தன ராதிகாவிற்கு. அப்படித்தான் சித்தி என்கின்ற இந்த தொடரும், அதன் பிறகு அண்ணாமலை என்கின்ற ஒரு தொடர், அதிலும் இசை தினா தான். டிவி தொடர்களில் வரும் பாடல்களையும் சினிமா பாடல்களுக்கு இணையாக ஹிட்டாக்க முடியும், புகழ் பெற வைக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் தினா. இந்த பாடல்
தினா இசையமைத்ததுதான். வானொலி நிலையங்களில் மட்டும்தான் இந்த பாடல் ஒளிபரப்பப்படவில்லை. மற்றபடி திருமண நிகழ்ச்சிகளில் எல்லாம், குறிப்பாக இசை நிகழ்ச்சிகளில் எல்லாம் இந்த பாடலை பாட ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு டிவி தொடருக்கான பாடல் தானே என்று நினைத்துக் கொண்டு நான் எந்த வார்த்தைகளையும் குறைத்து எழுதிவிடவில்லை, மிக அற்புதமாகவே எழுதினேன் என்றாராம் நகைச்சுவையாக வைரமுத்து. KS சித்ராவும் KK என்பவரும், அவர் ஆண் குரல், அவர் மறைந்து விட்டார் என நினைக்கின்றேன், அவருடன் கார்த்திகேயன், இந்த மூவரும் பாடிய பாடல் இது. மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தருகின்றது ராதிகாவிற்கு இந்த தொடர். இந்த தொடரை தொடர்ந்து அடுத்து ஒரு தொடர் ஆரம்பிக்கின்றார். அந்த டிவி தொடரினுடைய பெயர் மிகப்பெரிய புகழை அள்ளி தருகின்றது தினாவிற்கு இந்த பாடல். அத்தனை அற்புதமாக இசையமைத்திருப்பார் இந்த பாடலுக்கு தினா. சினிமா பாடல்களுக்கு இணையாக என்ன, அதையும் முந்தி ஒலிக்கின்றது இந்த பாடல் அனைத்து இடங்களிலும். வருடம் 2002. சினிமா துறையை தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்து விட்டார் தினா. ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். நித்யஸ்ரீ மகாதேவன் எத்தனை தான் சினிமா பாடல்கள், பக்தி பாடல்கள், சங்கீத பாடல்கள் நான் பாடினாலும் இந்த பாடல் எனக்கு கொடுத்த புகழ் ஒரு அலாதியானது என்றாராம். ஏற்கனவே 2 பாடல்களையும் ஹிட் கொடுத்திருக்கின்றார் என்பதால் வைரமுத்துவைத்தான் இந்த பாடல் எழுத சொல்லியிருக்கின்றார்கள். வெள்ளித்திரைக்கு வந்த பிறகு சின்னத்திரைக்கு திரும்புவதா என்று அவர் கொஞ்சமும் தயங்கவில்லை. காரணம், வைரமுத்துவை போன்று மற்றொரு மிக பிரபலமான பாடலாசிரியரைத்தான் இந்த பாடலை, இந்த மெட்டிற்கு பாடல் எழுத கேட்டிருக்கின்றார்கள். தினாவும் ராதிகாவும். அவர் மறுத்துவிட்டாராம். வைரமுத்து கொஞ்சமும் தயக்கம் காட்டவில்லை, உடனே எழுதி கொடுத்து விட்டாராம். இந்த டிவி சீரியல்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் தினா. வசந்த வாசல், அன்னை, மிடில் கிளாஸ் மாதவன், நான் பாட நினைப்பதெல்லாம், இவையெல்லாம் இவர் இசையமைத்த திரைப்படங்கள். மிக பெரிதாக போகவில்லை இந்த திரைப்படங்கள். ஆனால் திரைப்படம் கிங் 2002 வெளிவருகிறது. SK கிருஷ்ணகாந்த் என்பவர் தான் திரைப்படத்தை தயாரித்திருந்தார். தினாவை இசையமைப்பாளராக அமர்த்தியதும் அவர்தான். கிங் என்கின்ற இந்த திரைப்படத்தில் மொத்தம் 9 பாடல்கள். 9 பாடல்கள் வைப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். பாடல்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தால் பரவாயில்லை. அப்படி ஒரு பாடல்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய படமாகவும் இது இல்லை. 1, 2 பாடல்களை தவிர மற்ற எந்த பாடலும் ஒரு ஹிட் ஆகவில்லை என்பதே ஒரு முக்கிய செய்தி. இந்த பாடல் ஒன்று. மற்றொரு பாடல் பாடகர் திப்பு பாடிய பாடல் இது. ஓரளவு ஒரு வெற்றி பெற்றது இந்த பாடல் என்றுதான் கூற வேண்டும். மற்றொரு பாடல் ஒன்று உண்டு. தேவன், ஃபெபிமணி, தினாவினுடைய நண்பர்களாக இருக்க கூடும், அவர்களெல்லாம் வைத்து ஒரு பாட வைத்தார் இந்த பாடலை. ஓரளவு ஹிட் ஆகினது அந்த பாடல். 2000 துவக்கங்களில் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெண்ட் AR ரஹ்மானின் பாடல்களுக்கு இணையாக தன்னுடைய பாடல்களும் வர வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம் தினா என்று கூறுகிறார் தினாவின் நண்பர் ஒருவர். ஒரு மிகப்பெரிய பெயரையோ வெற்றியை எல்லாம் தேடித்தரவில்லை அதுவரை. 2003 அது ஒரு பொன்னான காலம் தினாவிற்கு. பத்ம தினகரன் என்கின்ற தினாவிற்கு ஒரு பொன்னான காலம் எதுவென்றால் அது 2003 தான். அந்த காலத்தில் 3 திரைப்படங்கள் வருகின்றன. ஒன்று திருடா திருடி, மற்றொன்று அன்பே உன் வாசம், 3வது திரைப்படம் காதல் சரிகம. இந்த திரைப்படங்களில் திருடா திருடி என்கின்ற திரைப்படம் தான் நான் முன்பு சொன்னது போல் மிகப்பெரிய புகழையும் பெயரையும் அள்ளி தந்தது தினாவிற்கு. இதே திரைப்படத்தில் மற்றும் ஒரு பாடலை பாருங்கள். ஒரு மிக வித்தியாசமான பாடல் அது. இந்த பாடலை கேட்டால் ஒரு வித்தியாசத்தை உணர்வீர்கள் நீங்கள். இப்படி ஒரு ட்ரெண்ட் அந்த தருணத்தில் AR ரஹ்மானின் வருகைக்கு பிறகு இம்மாதிரியான வித்தியாசமான மெட்டுக்கள் வெளிவர துவங்கின. இந்த பாடலை பாடியவர்களுடைய பெயர்களில் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. டிம்மி, தேவன், மாஸ்டர் கிரைன் என்றவர். இவர்கள் தான் இதில் கண்ணன் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க, அழகா இருக்காங்க. இவர்கள் எல்லாம் இசை அமைப்பாளர் தினாவினுடைய நண்பர்கள், அவருடைய இசைக்குழுவில் பாடிக்கொண்டிருந்தவர்கள் என கூறப்படுகிறது.
நான் இசை அமைப்பாளர் ஆனவுடன் நிச்சயமாக நான் உங்களை பாட வைப்பேன் என்று ஒரு உறுதி அளித்திருந்திருக்க வேண்டும். தினா அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு அதனால்தான் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்கின்றார்கள் சினிமா வட்டாரத்தில் என் நமது நண்பர்கள். 2004 ஜனா என்ற திரைப்படம் வருகின்றது. அஜித் நடித்த அஜித், ஸ்னேகா, சித்திக் இவர்களெல்லாம் நடித்த திரைப்படம். அதில் ஒப்பந்தம் செய்யப்படுகின்றார் தினா. முதலில் இந்த படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் AR ரஹ்மான். ஏதோ காரணத்தினால் அவர் தொடர்ந்து இசையமைக்க முடியவில்லை. தினா ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த திரைப்படத்திற்கு. தினா பற்றிய மற்ற விவரங்களை எல்லாம் நாம் மற்றொரு தருணத்தில் நாம் காண்போம் நேயர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.